நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல வேலைக்காக நோக்கி அப்பா சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தகப்பனே, பிதாவே, கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை நீங்க பாதுகாத்து தகப்பனே புதிய நாளை தந்து சுவாமி, புதிய கிருபை தந்திருக்கிறீர்கள், புதிய ஜீவனை தந்திருக்கிறோம். நன்றி சுவாமி. இந்த நாள்ல கூட இந்த காலை நேரத்தில் அப்பா உங்க சமத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் தகப்பனே தியானிக்கக்கூடிய அப்பா அன்றி நம்முடைய வசனங்களை, வேத வசனங்களை அப்பா தகப்பனே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஒரு நேரத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். மிகவும் ஆசீர்வாதமாய் நீர் நடத்தி தர முடியாமல் ஜெபிக்கிறோம் தகப்பனே பிதாவே. தொடர்ந்து நடத்துங்க தகப்பனே. அப்பா ஜூம்ல கலந்து கொண்டிருக்க தகப்பனே ஒவ்வொரு அப்பா தேவ பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சாமி. இன்னும் வரக்கூடிய அப்பா அன்றை கலந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக சாமி. அதுக்கப்புறம் யூடியூப்ல போடுவோம் அப்பா, அதையும் கேட்கிறவர்களும் நீர் ஆசீர்வதிக்கூடியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இன்னைக்கு வந்து நம்ம ஜூலை 23 இன்னைக்கு வந்துட்டு எந்த தலைப்புல நம்ம வந்து தியானிக்க போறோம் அப்படின்னா, இயேசுவின் அதிகாரமும் கர்த்தரின் உண்மையான குடும்பமும் என்ற தலைப்புல நம்ம வந்துட்டு தியானிக்கலாம். இன்னைக்குரிய வேத தியானம் என்ன அப்படின்னா, மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனம் 23 35 வசனம் வரையிலும். சிறுவர்களுக்காக வேத தியானம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எருசலேமின் கடைசி நாட்கள், 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் மற்றும் 25ஆம் அதிகாரம். ஒரு வருடத்தில் வேதாகமம் ஏசாயா 49ஆம் அதிகாரம் வசனம் 1 துவங்கி 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரையிலும். மனப்பாட வசனம்: ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நம்ம வந்துட்டு இப்ப நம்ம அந்த தலைப்புல நம்ம தியானிக்கலாம். முதல் தலைப்பு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அதிகாரம், அதாவது இயேசுவின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் செயல். மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம் 22 30ஆம் வசனம் வரையிலும் நம்ம வந்து தியானிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கர்த்தரின் உண்மையான குடும்பம், மார்க் 3ஆம் அதிகாரம் வசனம் 31 35. அதுக்கப்புறம் நம்ம தியானிக்கலாம். இப்போ 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 3 22ஆம் வசனம். எருசலேமில் இருந்து வந்த வேத பாரகர், இவன் பெயல்செபூலை கொண்டிருக்கிறான், பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். இங்க பாத்தீங்கன்னா வேத பாரகர் ஏசப்பா வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க, ஜனங்கள் மத்தியில வந்துட்டு போதிச்சுட்டு இருக்காங்க. வேத பாரகர் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து ஏசப்பாட்ட ஒரு கேள்வி வைக்கிறாங்க. கேள்வி அதாவது வந்து சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஏசப்பா வந்துட்டு பிசாசுகளை துரத்துறாரு இல்லையா? எப்படி துரத்துறாருன்னா, பெயல்செபூலை கொண்டுதான் வந்து என்ன பண்றாருன்னா இந்த பிசாசுகளை துரத்துறாரு. பெயல்செபூல் அப்படின்னும் போது வந்துட்டு கிரேக்க மொழியில வந்துட்டு சாத்தான் வந்துட்டு குறிக்கும். சோ அதனால அவங்க பெயல்செபூல் அப்படின்னு சொல்லி இங்க வந்துட்டு அப்படியே கிரேக்க மொழியில அப்படியே இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ் வேதாகமத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. பிசாசுகளின் தலைவன், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய பிசாசு கூட்டம் இருக்கு. அதுக்கு தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா சாத்தான். சாத்தானை கொண்டுதான் வந்து ஏசப்பா என்ன பண்றாருன்னா ஜனங்கள்கிட்ட காணப்படக்கூடிய பிசாசுகளை துரத்துறாரு அப்படின்னு சொல்லி வேத பாரகர் சொல்றாங்க. எதுக்காக அவங்க வந்து சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஜனங்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, அவங்க முன்னால இதை வந்து இந்த காரியத்தை சொல்றாங்க வேத பாரகர் எல்லாம் சேர்ந்து வந்து சொல்றாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வேத பாரகர் அவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல உள்ள நியாய பிரமாணத்தை வந்து நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா கிளீனா அவங்க படிச்சு ஜனங்களுக்கு வந்து போதிப்பாங்க. நீங்க வந்துட்டு அன்றாட நாட்கள்ல நீங்க வந்துட்டு இப்படி நியாய பிரமாணத்தை வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி போதிப்பாங்க. ஜனங்கள் வந்துட்டு அந்த போதனையை வந்து கேட்பாங்க. சுத்திலும் வந்துட்டு வேதப்பாரர்கள் சுத்திலும் வந்து ஜனங்கள் இருப்பாங்க. வேதப்பாரர்கள் பின்னாக ஜனங்கள் போவாங்க, போதனைக்காக போவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு. என்னன்னா, வேதப்பாரர்கள் பின்னால ஜனங்கள் போல ஏசப்பா பின்னால போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, வேதப்பாரர்கள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பொறாமை வந்துச்சு ஏசப்பா மேல, சரியான பொறாமை. ஜனங்கள்லாம் நம்மளுடைய போதனையை கேட்காம எங்க போயிட்டு இருக்காங்க, ஏசப்பாவுடைய போதனையை கேட்கிறாங்க அப்படின்னு பொறாமை வந்துருச்சு. பொறாமை வந்ததுனால இங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஏசப்பா செய்யக்கூடிய செயல் யாரை கொண்டு செய்யறாரு, பரிசுத்த ஆவியினுடைய செயல். பரிசுத்த ஆவியை கொண்டுதான் இந்த காரியங்கள்லாம் வந்து செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இவங்க சொல்றது தெரிஞ்சுக்கிட்டே இவங்க வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஏசப்பாவுடைய செயலும் சாத்தானுடைய செயலும் நேர் எதிரா இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். சாத்தான் என்ன அவனுடைய நோக்கமா இருக்கும், ஜனங்கள் வந்துட்டு துன்பப்படணும், அவங்க வந்துட்டு அடிமையா இருக்கணும், அதுதான் அவனுடைய நோக்கம். ஆனா இயேசுப்பனுடைய
இயேசுப்பனுடைய நோக்கம் நீங்க கேட்டீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட். என்னது? ஜனங்கள்லாம் நல்லா இருக்கணும், அவங்க வந்துட்டு அடிமையா இருக்கக்கூடாது, அவங்க வந்துட்டு நல்லா சந்தோஷமா இருக்கணும், அடிமையில இருந்து விடுதலை பெறணும், விடுதலையா இருக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும் தான் இயேசுப்பனுடைய நோக்கம். சோ அதைத்தான் செய்யற ஜனங்க வந்துட்டு எதுல அடிமைப்பட்டிருக்காங்களோ அவங்கள விடுதலை செய்யறாரு. பிசாசு எந்த விஷயத்துல அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க ஜனங்களை, அதுல இருந்து விடுதலை செய்யறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் பண்றது நல்ல காரியம் தான் தெரிஞ்சுக்கிட்டே அந்த வேதப்பாரர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசுப்பாட்ட வந்து இந்த மாதிரி பொறாமையினால சொல்றாங்க. இவர் வந்துட்டு பிசாசுகளின் தலைவனை கொண்டுதான் என்ன பண்றாரு, இவர் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து செய்யறாரு, பிசாசுகளை துரத்துறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ வந்துட்டு அவங்களுக்கு நல்ல தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை செய்யறாங்க. சோ வந்துட்டு நம்ம இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, பொறாமப்படக்கூடாது. வேதப்பாரகர் போல நம்ம பொறாமப்படக்கூடாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். பொறாமையோ வென்றால் எலும்புரிக்கி. பொறாமை வந்துட்டு ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொறாமப்படக்கூடாது. பொறாமப்பட்டனுடைய விளைவு நீங்க பாத்தீங்கன்னா, இயேசுப்பாவை வந்துட்டு என்ன பண்றாங்க, அவங்க வந்துட்டு அவங்க பரிசுத்தாவியை கொண்டுதான் வந்துட்டு அவங்க வந்துட்டு இயேசுப்பா வந்துட்டு செய்யறது வந்துட்டு குறை சொல்றாங்க. சோ வந்துட்டு பாவம் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, பாவத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏசப்பா செய்யறது நல்ல செயல் தான், ஆனா வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அது, ஆனா தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஏசப்பா விரோதமா வராங்க. அப்படி நம்ம போகவே கூடாது. இது பாவம் தெரிஞ்சா அங்க நம்ம வந்துட்டு அதுக்கு துணை போக கூடாது. அது தப்புனா நம்மளுக்கு சரி பண்ணிக்கணும். அந்த வேதப்பாரர்கள் அவங்க சரி பண்ணிருக்கோம், அது நம்ம செய்யல. தொடர்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 23 இருந்து 26 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். அவர்களை அவர் அழைத்து, வேதப்பாரர்கள் வந்துட்டு இப்படி சொல்றதுக்காக அவங்களை அழைக்கிறார். அழைச்சி என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஒரு உவமைகளை சொல்றாரு. உவமைகளாய் அவர்களுக்கு சொன்னதாவது, சாத்தானை சாத்தான் துரத்துவது எப்படி? ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் நிலை நிற்க மாட்டாதே. ஒரு வீடு தனக்குத்தானே விரோதமாக பிரிந்திருந்தால் அந்த வீடு நிலை நிற்க மாட்டாதே. சாத்தான் தனக்குத்தானே விரோதமாக எழும்பி பிரிந்திருந்தால் அவன் நிலை நிற்க மாட்டாமல் அழிந்து போவானே. இங்க ஏசப்பா வந்துட்டு ஜனங்கள் யாரெல்லாம் பிசாசு பிடிச்சிருக்கிறோம், அந்த ஜனங்கள், அந்த பிசாசு பிடிச்ச அந்த ஜனங்கள்ட்ட இருந்து ஏசப்பா பிசாசு துரத்துறாரு. பிசாசு சப்போர்ட் பண்ணல, பிசாசு வந்து என்ன பண்றாருன்னா துரத்துறாரு. அதத்தான் சொல்றாரு அந்த வேதப்பாரர்கள்ல சொல்றாரு, நான் வந்துட்டு சாத்தானுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செஞ்சேன்னா பரவாயில்ல, ஆனா அவங்களுக்கு துரத்துதான் செய்யறேன், அவனுக்கு அகேன்ஸ்டா தான் செய்யறேன். அப்ப அவனுக்கு விரோதமா செஞ்சுட்டு இருந்தேன்னா அது எப்படி வந்துட்டு நிலை இருக்கும்? நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணனா அது நல்லா போகும், நான் சப்போர்ட் பண்ணாம நான் செய்யறேனே அப்படின்ற மாதிரி இயேசுப்பா சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் 24, 25 நீங்க பாத்தீங்கன்னா, ராஜ்யம் தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருந்தால் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அது நிலை நிற்க மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம இந்தியாவில எடுத்துக்கிட்டீங்கன்னா பல ஜாதி மதங்கள்லாம் வந்துட்டு இருக்குது. அது மாத்திரம் இல்ல, கலாச்சாரங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு, நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது. இப்படி அநேக பிரிவுகள் இருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் இந்த தலைவனை சேர்ந்தவன், இந்த கொள்கையை சேர்ந்தவன், நிறைய பிரிவுகள் இந்திய தேசத்துல இருக்கு. பிரிவுகள், இப்படி பிளவுகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது நிலை நிற்காது, அது ஒரு சமாதானமா ஒற்றுமையா எல்லாம் இருக்காது, அதை அழித்து போயிடும் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு ஏசுப்பான் சொல்றாரு. அதுக்கப்புறம் வீடு, ஒரு ராஜ்யம் எடுத்துக்கிட்டா, அப்படி வீடு எடுத்துக்கிட்டோம்னா வந்துட்டு ஒரு சில குடும்பம் எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவி பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, நல்ல சமாதானமா சந்தோஷமா குடும்பங்கள் இருக்கு. ஆனா இன்னும் வேற குடும்பங்களுக்கு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு போய் கிடக்குறாங்க, பிள்ளையினுடைய வாழ்க்கை கேள்விக்குறி, அவங்களுடைய வாழ்க்கையே வந்துட்டு, அப்ப ஒரு குடும்பம் வந்துட்டு பிரிவுகள் வந்துட்டு, அந்த கணவன் மனைவி பிரிஞ்சு கிடக்குறாங்க டிவோர்ஸ் வாங்கி, அப்ப பிள்ளைங்களுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு. மற்ற ஒரு சில பிள்ளைங்க நல்லா வந்துட்டு இருப்பாங்க, ஆண்டவருடைய கிருபையினால இருப்பாங்க. இன்னும் வந்துட்டு நீங்க இன்னும் சில காரியங்கள் பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்துட்டு ஒரு தேசத்துல இருப்பாங்க, பிள்ளைங்க வந்துட்டு வெளிநாட்டுல இருப்பாங்க, பிரிஞ்சு போய் கிடக்குது. அப்ப வந்துட்டு பெற்றோரை வந்துட்டு பிள்ளைங்க வந்து பாக்குறதுல செய்யறதுல, அது பிள்ளைங்க நல்லா வந்துட்டு நல்லா சம்பாரிச்சு நல்லா வந்துட்டு காசை பார்த்ததுக்கு அப்புறம் தகப்பனும் தாயும் வந்துட்டு அவங்க பாத்துக்கிறதுல செஞ்சுக்கிறதுல அப்படி பிரிஞ்சு போய் தான் கிடக்குது. அது அப்படியே அது போயிடும். அது வந்து ஒரு குடும்பம் வந்துட்டு பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அது நிலை நிற்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. சோ சாத்தா வந்துட்டு அதனால வந்துட்டு இப்படி வந்துட்டு நான் நேர் எதிராக தான் செய்யறேன், ஏசப்பா செய்யக்கூடிய காரியங்கள் வந்துட்டு ஆப்போசிட்டா தான் செய்யறேன். அப்போ அது எப்படி நிலைன்னு இருக்கும் அப்படின்றது வந்துட்டு அங்க கேள்வியா அவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட வந்து கேள்வி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கிறது என்னன்னா, சாத்தானுடைய நோக்கம், அதான் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி, தியானிச்ச மாதிரி, சாத்தானுடைய நோக்கம் வந்துட்டு ஜனங்கள் அடிமையா இருக்கிறது. அவங்க வந்துட்டு பாவத்திலயோ
அல்லது வியாதியிலயோ நோயிலையோ அவன் அடிமையா இருக்கணும். அதுதான் சாத்தானுடைய நோக்கம். ஆனா தேவனுடைய நோக்கம் கம்ப்ளீட்டா அது இல்ல. தேவனுடைய நோக்கம் என்னன்னா, ஜனங்கள் எந்த விஷயத்துல அடிமையா இருக்கிறாங்க, பாவத்திலயா அல்லது வியாதியிலயா, வந்துட்டு நோயிலையா, அல்லது வந்துட்டு பிசாசு பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி காரியத்துல இருந்து விடுதலை ஆகணும் தான் இயேசுப்பனுடைய நோக்கம் அப்படின்றது நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து 27ஆம் வசனத்தை நம்ம வந்து பார்க்கலாம். மார்க் 3:27 வசனம், பலவானை முந்தி கட்டினான் ஒழிய ஒருவனும் பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவன் உடைமைகளை கொள்ளையிட முடியாது, கொள்ளையிடக்கூடாது. கட்டினானே ஆகையில் அவன் வீட்டை கொள்ளையிடுவான். இது வந்துட்டு ஒரு உவமைதான் சொல்றாரு. இது வந்துட்டு ரியாலிட்டியா புரிஞ்சுக்காதீங்க. இது வந்துட்டு ஒரு காரியத்தை வச்சு ஆண்டு என்ன பண்றாருன்னா சொல்றாரு, ஒரு வீட்டுல உள்ள பலசாலி யாரும் கட்டினாதான் அந்த வீட்டுல உள்ள பொருள்கள்லாம் வந்துட்டு கொள்ளையிட முடியும். அப்படி அவனை கட்டிட்டோம்னா கொள்ளையடிச்சிடலாம், கட்டாம இருந்தா கொள்ளையடிக்க முடியாது. இங்க பலவான் யார சொல்லிருக்காங்கன்னா, ஏசப்பா வந்து சாத்தான சொல்லியிருக்கிறார். பலவான்ன்றது யாருன்னா சாத்தான். வீடு அப்படின்றது வந்துட்டு சாத்தானுடைய ஆளுகை, பலவானுடைய ஆளுகை, சாத்தானுடைய ஆளுகை அந்த வீடு. வீட்டுல உள்ள அந்த பொருட்கள், உடைமைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய உடைமைகள் இப்படி வியாதியில அடிமையா வியாதியில வந்துட்டு அவங்கள அடிமையாக்கி வீட்டுல வந்துட்டு அவனுடைய ஆளுகைக்குள்ளாக வச்சிருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி பாக்கணும். ஏசப்பா என்ன பண்றாருன்னா, இயேசு கிறிஸ்து சாத்தானை விட வல்லமை உள்ளவர், பலவானை கட்டுகிறவர் நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த சாத்தானை ஏசப்பா கட்டிட்டார். பலவான் அந்த அந்த சாத்தானுடைய ஆளுகையில இருக்கக்கூடிய அந்த பலவானை வந்து என்ன பண்றாருன்னா, சாத்தானை வந்து என்ன பண்றாருன்னா ஏசப்பா கட்டுறாரு. அந்த வீட்டு அந்த ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களை என்ன பண்றாருன்னா ஏசப்பா விடுதலை பண்றாரு. அதாவது சாத்தானுடைய கட்டுக்குள்ள இருப்பாங்க இல்லையா, அடிமையா வந்து பாவத்துல வந்துட்டு வியாதியில நோயில இந்த மாதிரி வந்துட்டு அவனுடைய கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஏசப்பா என்ன பண்றாரு, அவிழ்க்கிறார். அந்த ஆளுகைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களை ஃப்ரீ பண்றாரு, விடுதலை ஆக்குறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாவத்தின் சங்கிலிகளை உடைக்கிறார், சாத்தானின் அதிகாரத்தை முறியடிக்கிறார், ஜனங்களை விடுதலை செய்கிறார். இயேசு கிறிஸ்து சாத்தானை விட வல்லமை உள்ளவர் அப்படின்றது நம்ம இந்த வசனத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வச்சு சிறந்தார். 1 யோவான் 3:8, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எபிரேயர் 2:14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏசப்பா பாருங்க, யாரெல்லாம் அடிமையா இருக்காங்க, பிசாசு கட்டுக்குள்ள அடிமையா இருக்காங்களோ அவங்களை விடுதலை செய்யதான் அன்று வெளிப்பட்டார். அது மாத்திரம் இல்ல, பிசாசை அழிக்கும்படிக்கு, அவனுடைய கிரியைகளை ஒழிக்கும்படிக்கு, அவனை ஜெயிக்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில வச்சு சேர்ந்தார். அதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இயேசு கிறிஸ்து சாத்தானை விட வல்லமை உள்ளவர். மார்க் 3ஆம் அதிகாரம் அடுத்து 28ஆம் வசனத்தை நம்ம ஆக்கினைக்குள்ளாயிருப்பான் என்றார். அசுத்தாவியை கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் சொன்னபடியினாலே அவர் இப்படி சொன்னார். பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, ஒரு பாவி மனம் திரும்புறான் அப்படின்னா அவன்கிட்ட வந்துட்டு அவன் என்னென்ன பாவம் செஞ்சிருப்பான், வந்துட்டு திருடி இருப்பான், பொய் சொல்லியிருப்பான், கொலை பண்ணிருப்பான், விபச்சாரம் பண்ணிருப்பான், இப்படி என்னென்னலாம் பாவம் செஞ்சிருப்பான், அந்த பாவங்கள் எல்லாமே அவனுக்கு மன்னிக்கப்படும். தேவனை தூசிருப்பான் அப்படின்னு சொல்லி பல பாவங்கள் வந்துட்டு இருக்கும். அந்த பாவங்கள்லாம் வந்து என்ன பண்ற, ஏசப்பா வந்துட்டு மன்னிக்கிறார். இந்த பாவம் மன்னிக்கப்படும். ஆனா
பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொன்னா அப்படின்னா அந்த பாவங்கள் மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு சொல்றாரு. அது தொடர்ந்து அதுக்குரிய ரீசனும் சொல்றாரு. அசுத்த ஆவியை கொண்டிருக்கிறான் என்று அவங்க சொன்னதுனாலதான் ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த காரியம் சொல்றாரு அப்படின்னு கூட சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், வேத பாடல்களுக்கு நல்லாவே தெரியும் ஏசப்பா வந்துட்டு பரிசுத்த ஆவியினால இந்த செயல்கள் எல்லாம் செய்யறாரு, தேவனை கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறாரு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு கடினமுள்ள இருதயத்தோடு, அந்த இருதயம் எப்படி இருக்குன்னா மனம் திரும்பணும், நான் மனம் திரும்ப மாட்டேன்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கும். மனம் திரும்பணும்னு வந்துட்டு அந்த எண்ணமே அதுக்கு இல்ல. அப்படிப்பட்ட இருதயமா இருக்கக்கூடியவங்க அந்த வேத பாடல்கள் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இருதயத்தோட வந்துட்டு கடினமுள்ள இருதயத்தோட தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இவர் வந்துட்டு செய்யறது பரிசுத்த ஆவியை கொண்டுதான், தேவன் கொண்டுதான் செய்யறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே வந்து என்ன பண்றாங்க, ஏசப்பா வந்துட்டு பிசாசுகள் தலைவனாலே, சாத்தானாலே, பெயல்செபூலை கொண்டு இவர் வந்துட்டு இந்த பிசாசுகளை துரத்துறாருன்னு சொல்லி வந்துட்டு சொல்றாங்க. இதனாலதான் ஏசப்பா என்ன பண்றாரு, இது மகா பெரிய தப்புப்பா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அது அவங்களுக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, பாவம் தெரிஞ்சே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, பாவத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிறோம். பொறாமப்படக்கூடாது, வேத பாரகர்களை போல நம்ம பொறாமப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, சாத்தானை விட ஏசப்பா வந்துட்டு வல்லமை உள்ளவர், பலவானை கட்டக்கூடியவர் நம்ம ஆண்டவர். அந்த பலவான்ன்றது சாத்தானையை கட்டுகிறவர், சாத்தானை விட வல்லமை உள்ளவர் அப்படின்றது நம்ம வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எந்த பாவங்களையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்துட்டு அடுத்த தலைப்பு, கர்த்தரின் உண்மையான குடும்பம் என்ற தலைப்புல நம்ம தியானிக்கலாம். கர்த்தரின் உண்மையான குடும்பம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்க் தொடர்ந்து 3ஆம் அதிகாரம் 31-35 பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்து இருக்கிறவர்களை சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான் என்றார். இங்க பாத்துட்டீங்கன்னா ஏசப்பா தொடர் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. இங்க நம்ம 22ல இருந்து நம்ம தியானிச்சோம், அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கல. மார்க் 3:20-21 22ல இருந்து நம்ம தியானிச்சோம். அதுக்கு முன்னால் உள்ள வசனம் 20-21ல பாத்தீங்கன்னா, பின்பு வீட்டுக்கு போனார்கள். அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள். தொடர்ச்சியா ஊழியம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. சாப்பிடுற டைம் வந்துச்சு, மறுபடியும் வந்துட்டு ஜனங்கள் வந்தாங்க, மறுபடியும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. சாப்பிட கூட முடியல. 21ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அவருடைய இனத்தார், அவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை கேட்டபோது அவர் மதிமயங்கி இருக்கிறார், அவர் வந்து சாப்பிடல, சோர்ந்து போயிட்டார், அதனால மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். அவர் எப்படியாவது பிடிச்சு, பாவம் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமே, ரிலாக்ஸா இருக்கட்டுமே, பாவம் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு எப்படியாவது பிடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு சொல்லி வந்தாங்க. சொல்ல முடியல. அதுக்கப்புறம் வேத பாரகர்கள் வந்துட்டாங்கல்ல, 22ஆம் வருஷத்துக்கு நம்ம தியானிச்சோம். வேத பாரகர்கள் வந்தாங்க, அவங்க வந்து பெயல்செபூலை கொண்டு இதை செய்யறாருன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து இயேசு என்ன பண்ணாரு, உவமைகளா சொன்னாரு. சொல்லி மறுபடியும் வந்துட்டு அந்த வீட்டிலே இருந்தா நிறைய ஜனங்கள் இருந்தாங்க, அவங்கள்ட்ட மறுபடியும் என்ன பண்றாரு, போதிச்சுட்டு இருக்காரு. அப்ப வந்து என்ன பண்றாங்க, அவங்க அப்பாவும் அவங்களுடைய தாய், அவங்களுடைய ஏசப்பனுடைய அம்மாவும் தம்பிமார்களும் என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருங்க, தாயாரும் சகோதரரும் தம்பியும் வந்துட்டு என்ன பண்ண, தம்பிங்களும் வந்துட்டு ஏசப்பா வந்து கூப்பிடுறாங்க, வாங்கண்ணே சாப்பிடுங்க, வா மகனே சாப்பிடுவ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னு சொல்லி ஆள் எடுத்துறாங்க. அப்ப ஏசப்பா என்ன சொல்றாரு, அவங்களுக்கு சொல்றாரு, சுற்றி இருக்குங்களா ஜனங்கள் எல்லாம் பார்த்து சொல்றாருன்னா, என் தாயார் யார், என் சகோதரர் யார் அப்படின்னு சொல்லி நம்மை சூழ உட்கார்ந்து இருந்தவர்களை பார்த்து, நீங்க தான் வந்துட்டு அப்ப எனக்கு தாயா இருக்கீங்க, என் சகோதரரா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல வந்து ஏசப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை வந்துட்டு அவமானப்படுத்திட்டாரோ, அவங்க தம்பிமார்களை அவமானப்படுத்திட்டாரோ, எல்லாரும் ஜனங்கள் இருக்காங்க, அங்க போய் அந்த வார்த்தை சொல்லிட்டாரோ, கேவலப்படுத்திட்டாரோ அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு இந்த இடத்துல நம்ம நினைக்க கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னா ஏசப்பா, நம்மளுடைய சரீர பிரகாரமா இருக்கக்கூடிய தாய், தம்பிங்க, உடன் பிறந்தவங்க யாராதான் சரி, அதை விட மிக மிக முக்கியமானது எது அப்படின்றது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பாத்தீங்களா, நீங்க சரீர பிரகாரமா அம்மா அப்பா வந்துட்டு சகோதரர் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றீங்க, ஏசப்பாவுடைய போதனையை கேட்க முடியா நீங்க எல்லாம் வந்து நீங்க சுத்தி உட்கார்ந்து இருக்கிறீங்க. சோ இதுதான் முக்கியம். சரீர பிரகாரமா இருக்கிறத விட ஆவிக்குரிய காரியங்கள் தான்
ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது இயேசுவா சொல்றாரு. நீங்க எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றீங்க, இங்க வந்து போதனை கேட்க மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்ப நீங்க தான் யாரு? என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு காரியத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் 35ஆம் வசனத்தை மீண்டும் சொல்றாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான். சோ வந்துட்டு தேவனுடைய சித்தத்தை செய்யணும், சொல்றதுல செய்கிறவன் தான் வந்துட்டு எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமா இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. என்ன அவருடைய சித்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில வசனங்கள் இருக்கு. விசுவாசிக்கிறது தான் யோவான் 6:40 பாத்தீங்கன்னா அங்க கிளியரா சொல்லிருக்கோம். இயேசுப்பா வந்துட்டு விசுவாசிக்கிறது தான் தேவனுடைய சித்தம் அப்படின்றது வந்துட்டு அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிறது, பாவத்துல இருந்து மனம் திரும்புவது, பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது, அன்புடன் பிறருக்கு சேவை செய்வது, இதெல்லாம் வந்துட்டு தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பாக்குறோம். சோ வந்து இங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல, தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதாவது அவங்களுடைய அம்மா தம்பிமார்கள் வந்து கூப்பிட்டாங்க இல்லையா, அவங்களை காட்டிலும் இயேசுப்பா என்ன பண்றாரு, தேவனுடைய காரியங்கள் தான் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, சரீர பிரகாரமா இல்ல, ஆண்டுக்குரிய ஆவிக்குரிய காரியங்களுக்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. நம்மளும் அப்படிதான், நம்மளே ஆண்டு அதான் சொல்றாரு, எனக்கு அவனுடைய காரியங்களை காட்டிலும் அதிகமா வந்துட்டு என்னுடைய அம்மாவை தான் நான் நேசிப்பேன், என்னுடைய அப்பாவை தான் நேசிப்பேன், என்னுடைய தம்பி என்னுடைய உடன் பிறந்தவங்க தான் நேசிப்பேன், இந்த பூமிக்குரிய காரியங்கள் தான் நேசிப்பேன், அது எனக்கு பாத்திரமா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ வந்துட்டு நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு, இயேசுப்பா நம்ம வந்துட்டு நம்மளுடைய கூட நம்மளுடைய பூமிக்குரிய காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்கள் தான், சரீர பிரகாரமா உள்ள காரியங்களை விட ஆவிக்குரிய காரியங்கள் தான் மிக முக்கியமா நம்ம வந்துட்டு என்னணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்துட்டு நம்ம செயின்ட் ஃபேபியன் ஆஃப் ரோம் மிஷனரி குறித்து நம்ம வந்து தியானிக்கலாம். செயின்ட் ஃபேபியன் ஆஃப் ரோம். இவருடைய பிறப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்துட்டு கிறிஸ்துவுக்கு பின் 200 அந்த வருஷங்கள்ல வந்துட்டு இவர் பிறந்தார். இவர் பிறந்து இவர் வந்துட்டு சர்ச்ல வந்துட்டு ஒரு சாதாரணமான ஒரு விசுவாசியா தான் வந்துட்டு இருந்தார், சாதாரணமான ஒரு விசுவாசியா தான் இருந்தார். செயின்ட் ஃபேபியன் ஆஃப் ரோம். ஃபேபியன் வந்துட்டு இவர் வந்துட்டு சர்ச்ல வந்துட்டு சபையில ஒரு சாதாரணமான விசுவாசி. ஆனா இவரு எப்பவும் போல வழக்கம் போல சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காரு. சர்ச்சுக்கு போறப்ப என்னாச்சு அப்படின்னா, அங்க வந்துட்டு ஏற்கனவே உள்ள அந்த போப் வந்துட்டு இறந்துட்டு இருக்கிறாங்க, புது போப் வந்துட்டு நியமிக்கிறப்ப வந்துட்டு அங்க மூப்பர்கள், சர்ச்ல வந்து மூப்பர்கள் இருப்பாங்க இல்லையா, லீடர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க முன்னால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யார வந்துட்டு நம்ம போப் ஆக்கலாம், அடுத்த போப் யார் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யார் திறமையா இருக்காங்க, யாரு நல்லா சூழ்ச்சியெல்லாம் நல்லா இருக்காங்க, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கிறப்ப வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்துட்டு ஒரு புறா வந்து என்ன ஆகுதுன்னா, சபையில சாதாரணமா உட்கார்ந்து இருக்கிறாரு ஃபேபியன், அவர் மேல வந்து அவர் தலை மேல வந்துட்டு வந்து உட்காருது. சோ இங்க பாத்தீங்கன்னா பிக்சர்ல, சோ இது ஃபேபியன், இங்க புறா வந்துட்டு அவருடைய தலைக்கு நேரா வந்து உட்கார்ந்து வந்து நேரா வந்துட்டு அவர் தலை மேல உட்காருது. அந்த கவனிக்கிறாங்க. திடீர்னு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு பரிசுத்தாவியான புறாவை போல அங்க ஃபேபியன் மேல வந்து உட்காருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்த்து, இவரே நம்ம தேர்ந்தெடுத்துருவோம், சாதாரண விசுவாசித்தாங்க, இவரே நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா இவரை போப்பா நியமிக்கிறாங்க. இது வந்துட்டு ரோம்ல நடந்தது, இவரு ரோம்ல தான் பிறந்தாரு. வந்துட்டு அவரு இவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, ஃபேபியனை வந்துட்டு போப்பாக தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுமார் அவரு போப்பானதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த சபையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவரு சுமார் 14 ஆண்டுகள் வந்துட்டு ஆண்டவருக்காக உழைக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக வந்துட்டு இவரு சபையில வந்துட்டு அவரு உழைக்கிறாரு, சபையை வந்துட்டு வழி நடத்துறாரு. என்னென்ன வந்துட்டு பணிகள் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். அந்த ரோம்ல உள்ள அந்த சபையை வந்துட்டு அவர் ஒழுங்குபடுத்துறாரு, ஒழுக்கக்கேடு காரியங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஒழுங்குபடுத்துறாரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் சபையின் மூலமாக உதவும் பணிகளை வந்துட்டு அவரு ஊக்குவிக்கிறாரு. அதுக்கப்புறம் சுவிசேஷ பணியை வந்துட்டு பல பகுதிகளுக்கு விரிவுபடுத்துறாரு. சுவிசேஷம் எங்கும் வந்துட்டு பிரசித்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பணிகளை வந்துட்டு அவரு செயல்படுத்துகிறார், விரிவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் கிறிஸ்தவ விசுவாசத்தை உறுதியாக காத்துக்கொண்டார். ஒரு விசுவாசத்துல வந்துட்டு அவரு நிலையாக வந்துட்டு அவரு இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, இவரு ரத்த சாட்சிகளா வந்துட்டு மறிச்சிருப்பாங்க இல்லையா, யாரெல்லாம் வந்துட்டு ஆண்டவருக்காக இயேசுவுக்காக ரத்த சாட்சியை மறிச்சிருப்பாங்களோ அவங்களுடைய கல்லறைகள்லாம் வந்துட்டு அவர் பராமரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்படி போன்ற
நல்ல ஒரு செயல்கள்லாம் செய்யறாரு. அதனை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துக்குள்ள ரொம்ப வைராக்கியமா விசுவாசத்தோட இருக்கிறதுனால ரத்த சாட்சியா மறிக்கப்படுறாரு. எப்படி ரத்த சாட்சியா மறிக்கப்படுறாரு அப்படின்னா, கிறிஸ்துவுக்கு பின் 249 வந்துட்டு வருஷங்கள்ல வந்துட்டு பேரரசர் டேசியஸ் வந்துட்டு வர்றாரு. டேசியஸ் என்ற பேரரசர் வராரு. யாரெல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்காங்களோ அவங்க எல்லாம் துன்புறுத்துறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இவரு சபையில வந்துட்டு போப்பா இருக்கிறாரு. இவரையும் வந்துட்டு என்ன பண்றாருன்னா கடுமையா துன்புறுத்துறாரு. இவரையும் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால இவரையும் வந்து துன்புறுத்துறாங்க. கைது பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இவர் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு மறுத்ததுனால இவர் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு நான் ஏசப்பா விட மாட்டேன் விசுவாசத்துல வந்துட்டு அவரு விடாப்பிடியா இருந்ததுனால இவர் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவுக்கு பின் 250 வருஷத்துல வந்துட்டு இவரை வந்துட்டு ரத்த சாட்சியா வந்துட்டு இவரை கொள்றாங்க. ஜனவரி 20 இவர் வந்துட்டு மறிக்கிறாரு. ரத்த சாட்சியா வந்துட்டு மறிக்கிறாரு. தன்னுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கக்குள்ள ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சோ வந்துட்டு கிறிஸ்துவுக்காக என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய உயிரே வந்து என்ன பண்றாரு ஏசப்பாக்காக ஒப்பு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 2 வசனங்களை நம்ம வந்து பார்க்கலாம். இவர் வந்துட்டு அவரு மறிச்சு அங்க ரோம்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா கேட்டகோம்ப் ஆஃப் காலிக்ஸ்டஸ் அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு இவரை வந்துட்டு அடக்கம் பண்றாங்க. ஒரு 3 வசனங்களை வந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அடுத்த வசனம் வந்துட்டு மத்தேயு 16:24 வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மத்தேயு 16:24 வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ல இருந்து நம்ம வாசிக்கலாம். சரி, ஓகே. அது வந்துட்டு நல்ல போராட்டத்தை போராடுவேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டு வசனம் சொல்லுவோம். சோ இப்படியாக நம்ம வந்துட்டு செயின்ட் ஃபேபியன் ஆஃப் ரோம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த வசனங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அடிப்படையா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுடைய ஜீவகாலம் முழுசும் வந்துட்டு ஆண்டுக்காக நம்ம வெறுத்து நம்ம சிலுவை நம்ம எடுத்து நம்ம சுமந்து போவோம். என்ன வந்தாலும் சரி, ஆண்டுக்காக நம்மளுடைய பாதையை மாற்றக்கூடாது, அவனுடைய பாதையிலே நம்ம நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். சோ நம்ம வந்துட்டு இன்னைக்கு மத்திய மார்க் 3ஆம் அதிகாரத்தையும் அந்த 20ஆம் வசனத்துல இருந்து 35ஆம் வசனம் வரையும் தியானிச்சோம். செயின்ட் ஃபேபியன் ஆஃப் ரோம் அவருடைய மிஷனரி அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் நம்ம தியானிச்சோம். தேவன் தாமே இந்த சத்தியத்தை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த எங்கள் அன்புள்ள நேசனே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, காலைவேளையில உங்களுடைய வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது ஆண்டவரே. நாங்கள் அன்றப்பா உங்களுடைய நாமத்தினால நாங்கள் கூடியிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சோமலும் பொல்லாதுமான ஊழியக்காரனே என்பதாக தகப்பனை சொல்லாதபடிக்கு எங்களை குறித்து அப்பாண்டரே உமக்காக நாங்கள் அப்பாண்டரே ஒரு சுறுசுறுப்பாக நாங்கள் ஓட எங்களுக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல தகப்பனே, இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அந்த பாஸ்டர் அப்பா அவங்க குடும்பத்தையும் கலந்து கொண்டிருக்கிற தகப்பனே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்தவரே அப்பா தொடர்ந்து சுவாமி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கலாச்சிப்பல் ஊழியங்களை ஆஸ்வதிங்க அப்பாண்டரே. அப்பா பெரியங்களையும் பெரியாண்டியும் ஃப்ரெண்ட்ரினா அவங்க குடும்பங்களும் நீர் ஆஸ்வதிப்பீராக. தொடர்ந்து ஊழியத்தை அப்பா நீங்க தாங்குங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. அனைத்து இடையர்களையும் நீர் பார்த்துக் கொள்ளுங்க சாமி தகப்பனே. நீர் தொடர்ந்து ஆஸ்வதிங்க. இந்த நாளையும் உடைய கற்று தருகிறோம். செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகளிலும் தேவனை கர்த்தாவே உடைய பலனை தாரும். செய்யக்கூடிய வேலையை நீர் ஆஸ்வதியும், கையின் பிரயாசத்தை ஆஸ்வதியும். அன்று தொடர்ந்து நீர் பாதுகாத்துக்கொள்ளும் வழி நடத்தும். அன்றைய நாங்கள் ஜெபிக்க வராத காரியங்களாக சொல்லி கற்று தருகிறோம். நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.